ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க. அவங்க 2 பேரையுமே அப்பா, அம்மா வந்து நல்லா படிக்க வச்சாங்க. ஆனா, பெரியவர் நல்லா படிச்சாரு. சின்னவர் வந்து சரியா படிக்கல. கொஞ்சம் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அவருடைய லைஃப் ஸ்டைல் வேற. ஆகையினால அவர் வந்து அவ்வளவு தூரம் படிப்புல பெரிய ஆளா வரல. பெரியவருக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சிருச்சு. சின்னவர் வந்து சாதாரணமான வேலையில இருந்தாரு. ஆனா, சின்னவருக்கு எப்பவுமே பெரியவரை பார்த்து ஒரு பொறாம இருந்தது. அவன் மட்டும் லைஃப்ல நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு என்னென்ன கல்யாணத்துக்கு பண்ணாங்களோ, அதெல்லாம் எனக்கும் பண்ணணும் அப்படின்னு சண்டை போட்டாரு. அவனுக்கு எப்படி பொண்ணு பார்த்தீங்களோ, அது மாரி பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொன்னாரு. இப்படி லைஃப் லாங்கா அவர் வந்து அவர் கூட போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில அப்பா, அம்மா குடுத்த லேண்டுல பெரியவர் ஒரு வீடு கட்டினாரு. அத ஒட்டியே தான் சின்னவருக்கும் லேண்டு குடுத்துருந்தாங்க. இவரும் அவர மாதிரியே போய் ஒரு வீட்ட கட்டினாரு. கட்டிட்டு சொன்னாரு, "பாத்தல உன்ன மாரியே நானும் வந்துட்டேன். நீ படிச்சதுனால உனக்கு என்ன பெரிய கொம்பா வந்துருச்சு?" அப்படிலாம் பேசினாரு. அவரு அப்பவும் பெரியவரு ஒண்ணுமே பேசல. சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அ கொஞ்ச நாள்ல பாத்தாக்க என்னன்னா, எந்த நேரமும் சின்னவர் வீட்டுக்குள்ள சண்டை. பிள்ளைகள் வந்து அப்பா, அம்மா பேச்ச கேட்கல. அப்பா, அம்மா பேச்ச கேட்காம அது அது இஷ்டம் போல போச்சு. இது ஒய்ஃபுக்கும், ஹஸ்பண்டுக்கும் சண்டை. அப்படி எல்லா நேரமும் பிரச்சனைகளா இருந்தது. அப்போ இவன் வந்து சின்னவன் போயி அப்பா வீட்ல போய் சண்டை போட்டான். அவங்க வீடெல்லாம் நல்லா தானே இருக்கு. என் வீட்ல மட்டும் ஏன் எல்லா நேரமும் சண்டை இருக்கு? நானும் அவங்கள மாதிரி தானே எல்லாமே வச்சிருக்கிறேன். என் வீட்டுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது? அவன் மட்டும் ஜாலியா இருக்கான். அவன் ஏதோ தப்பு பண்றான். அப்படின்னு அவரு போய் சொன்னாரு. அப்போ அவரு சொன்னாரு அப்பா சொன்னாரு, "எப்பா நீ வந்து அவன மாதிரியே இருக்கணும்னு நெனைக்கிற. ஆனா அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கும். அந்த வாழ்க்கைய நம்ம பிராக்டிகலா கொண்டுட்டு போனோம்னா, அதில கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு போதும். அத விட்டுட்டு, நாமளா இன்னொருத்தர மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, காப்பி அடிக்கிறதுல அர்த்தம் இல்ல. பூவ வாங்கிரலாம். ஆனா அதோடைய வாசனைய நம்ம காசு குடுத்து வாங்க முடியாது. சில பூ பிளாஸ்டிக்கா இருக்கும். சில பூ ஒரிஜினலா இருக்கும். சில பூவுக்கு மணமே இருக்காது. ஆனா ஒருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கும் வாசனையான பூ வேணும்னு நீ நிக்கிறதுல அர்த்தம் இல்ல. அவன் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற. அவன் வாழ்க்கைய அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன்னுடைய வாழ்க்கைய நீ எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு நீ பாரு. அதுக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கைய நீ அமைச்சுக்கோ. முதல்ல அவன் கூட இந்த மாதிரி கம்பேர் பண்றத நிறுத்திடு." அப்படின்னு அவர் சொல்லிக் குடுத்தாரு. எவ்வளவு உண்மையான விஷயம். பல நேரங்கள்ல நம்மளும் எல்லார் கூடயும் யாரார் கூடயோ கம்பேர் பண்ணி தான் பார்க்குறோம். அவன்லாம் நல்லா இருக்கான், ஏன் நம்ம நல்லா இல்லன்னு. அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. அவர்கிட்ட போய் பேசினா தான் தெரியும். ஒருவேள அவர் நம்மள பார்த்து நெனச்சுக்கிட்டு இருப்பாரு. அவங்கலாம் நல்லா இருக்கிறாங்க. நமக்கு தான் எல்லா நேரமும் பிரச்சனைன்னு. உண்டா? இது மாரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆகையினால யாரை பார்த்தும் கம்பேர் பண்ணாதீங்க. சந்தோஷமா உங்க வாழ்க்கைய அதன் பிரச்சனைகளோட அனுபவிச்சு வாழுறதுக்கு பாருங்க.